கல்வித்தொகையை மாநில அரசுக்கு ஒதுக்கணுமா? ஸ்டாலின் பேசுகிறதெல்லாம் எடப்பாடி பேசுகிறாரு. கல்வித்தொகை அவங்க கேட்டுக்கிறாங்க. கல்வித்தொகையை புதிய கல்வி திட்டத்தை ஆதரித்து நடைமுறைப்படுத்தினா பணம் கொடுக்குறேங்கிறாங்க. அவன் அதெல்லாம் நடைமுறைப்படுத்த மாட்டான், பணம்னு கேட்குறான். நீங்களும் அதையே போய் சொன்னால் என்ன அர்த்தம்? ஸ்டாலினோட கைக்கூலி தானே நீங்களும் திமுகவுடைய ஏஜெண்ட்டாக தானே செயல்படுறீங்க. உங்களுக்கும் ஸ்டாலினுக்கும் இடையே ஒரு புரிதல் இருக்கிறது. வேறு வழி இல்லாமல் அதிமுக தொண்டன் உங்களுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கான். அதனால் மும்மொழியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் நாட்டு மாணவர்களின் வருங்காலத்தை கெடுக்காதீங்க, உங்களை மாதிரி படிக்காத கூட்டங்கள்லாம். அதனால தான் நான் இதான் இதை சொல்கிறேன். வயிறறிஞ்சு எதுக்கு பேசுகிறேன். கஸ்தூரி ரங்கன்னு ஒரு மேதை என்று பொறுத்துக்கிட்டு இருக்காரு புதிய கல்வி திட்டத்தை. ஒன்றும் படிக்காத கூட்டங்கள்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு அது எதிர்ப்பும்னா வயிறு எரியாது. மாணவர்களுடைய வருங்காலத்தை குட்டிச்சவராக்குறீங்களையா நீங்கள்லாம்? நாட்டில் இது என்ன பண்ண எங்களுக்கு என்ன? நான் சுத்த தமிழன், எதுக்கு ஏன் மும்மொழி திட்டத்தை ஏற்கிறேன்? இன்றைக்கி இருக்கக்கூடியவனுக்கு வேலைவாய்ப்பு அதிகம் கிடைக்கையா? இந்தியா பூரா போவான்யா அவன். அதைத்தானே இது பண்ணிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து நீட்டை எதிர்த்துக்கிட்டு இருந்தீங்களே, நீங்களும் ஸ்டாலினும். எதுக்கு எதிர்த்தீங்க? மருத்துவக் கல்லூரி வச்சுருக்க கோடீஸ்வரர்கிட்டெல்லாம் பணம் வாங்கிக்கிட்டு தானே நீங்கள் 2 பேரும் அதை எதிர்த்தீங்க. உங்களுக்கு சிஎம் கோட்டான்னு சொல்லி எம்பிபிஎஸ் சீட்டு கொடுப்பாங்கிறத வச்சுக்கிட்டு தானே நீங்கள் இதெல்லாம் எதிர்த்தீங்க.